என்ன லக்ஷ்மண், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை இப்போ தான் வந்தேன். சார் என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்களே, அப்படி என்ன விஷயம்? ஆமாம், அதை தான். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அமிர்தா. என்ன புதுசாக தயக்கலாம், நான் தானே, சொல்லு. இல்லை அமிர்தா, ஆஃபீஸில் ஆன்சைட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் யூஎஸ் போகிற மாதிரி இருக்கும். அதான் அமிர்தா, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி உனக்கு தான் தெரியும்ல, நான் போய் தான் ஆகணும். உன் ஃபேமிலி பற்றி யோசிக்கிற சரி, என்னை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? என் சுச்சுவேஷன் இதுதான் தெரிஞ்சும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? நான் ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கவே வந்திருக்க கூடாது. நான் கிளம்புறேன். ஓய், ஹாப்பி பர்த்டே. மேடம் என் மேலே செம்ம கோவமாக இருக்கீங்கன்னு தெரியுது. நீ எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ண? என்னன்னு தெரியல, உன்கிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். ஓ, சாருக்கு இப்போ தான் எனக்கு கால் பண்ண டைம் கிடச்சிச்சா? சரி, அதை கூட விடு. உனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாமலே அடி உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். மேடம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிங்க போலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அதான் உன் கண்ணே சொல்லுதே நீ என்னை எவ்வளோக்கு மிஸ் பண்ணியிருக்கேன்னு.
எதுக்கு இவ்வளோ நாள் விட்டுட்டு போனேன்? என்ன அப்படியே போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு வந்து திரும்ப? என்னால் மட்டும் உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? ஐயோ, என்னால் நம்ப முடியாதுப்பா அதெல்லாம். சரி, அப்போ நம்புற மாதிரி ஒன்று பண்ணவா?